வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமதுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேச தம்பி. ஐயா, நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் குடும்பத்தில் 5 பேர், நீங்க 3 பேர்ல 2 பேர் அவங்க கூட பண்ணுவாங்க. அண்ணனுக்கும் உங்க மன வாழ்க்கை டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? உங்களுக்கு மன வாழ்க்கை தடைப்படுது. உங்களுக்கு வந்து நிலப்பல சம ரியல் எஸ்டேட் வீடு கட்டி வைத்து பில்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டீங்களா? இப்ப வந்து போனா ஒரு அடுத்த கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து போனா உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும், தொழில் நல்ல லாபம் வரணும். உங்களுக்கு லேசா மனநிலை பாதிப்பு இருக்குது, ஆன்மத்தன்மை குறையுது உங்களுக்கு. தம்பி சொல்லு பாருங்க, எல்லாத்துக்கும் ஆமா சொல்லுங்க ஆமா சொல்லுங்கன்னா ஏதோ நீ சொல்லி நான் சொல்ற மாதிரி நான் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அதாவது ஆன்மத்தன்மை குறையுது, கணவன் மனைவி சேர முடியல. உனக்கு ஆசைக்குது பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணா பொண்டாட்டிக்கு சேர முடியுமோ முடியாதுன்னு பயம் வருது. கல்யாணம் பண்ண மனைவி கிட்ட அனுபவிக்க முடியுமோ, பிரச்சனை நம்ம விட்டு பிரிஞ்சிடுவோம் பயப்படுறீங்க, அதாலே கல்யாணம் தடைப்படுது. ஒரு காலத்துல சுயம் அனுபவிச்சு உடம்பு கெடுத்துக்கினீங்க. இப்போ வந்து போனா இப்போ அடுத்த மனைவி கிட்ட ஆசைப்படுறீங்க, மனைவி அந்த மனைவி கிட்ட சேர முடியல. திருமணம் ஆகி கல்யாணம் பண்ணா பொண்டாட்டிக்கிட்ட சேர முடியுமான்னு பயப்படுறீங்க. சொல்லுப்பா. இதான் ஜோசியம். அதாவது ஜோசியன்றது அடுத்தவங்க சொல்லி சொல்ற ஜோசியம், அது ஏமாத்து ஃப்ராடு ஜோசியம். நீ சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆன்மத்தன்மை வரணும் உங்களுக்கு, நல்ல தொழில் லாபம் வரணும். ஆனா வியாபாரம் தடைப்படுது, மேற்கொண்டு மூலதனம் வந்து ரொட்டேஷன் பண்ண முடியல. ஒரு மூலதனம் இருந்தேன்னா ரொட்டேஷன் பண்ணி இந்த தொழில் லாபம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த தொழில் வருமானம் இருக்குது, ஆனா வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கல. அந்த செய்த தொழில் பணம் வரல, அப்படியே பணம் இன்னும் போயிடுது. மேற்கொண்டு பூர்வமா முடிச்சா அந்த பணம் வரும், உனக்கு முடிக்குது பணம் இல்லையே. மேற்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியல, மேற்கொண்டு செயல்பட முடியல. நீங்களே ராஜா நீங்களே மந்திரி வாழ்ந்துக்க தம்பி. உன் அறிவு கண்டே முன்னுக்கு ஒரு முயற்சி பண்ணி தோத்துட்ட. வாழ வேண்டிய வயசுல உன்னால வாழ முடியல, கல்யாணம் பண்ற வயசுல கல்யாணம் பண்ணிக்க முடியல, இந்த காமசுகத்தை அனுபவிக்கிற வயசு காமசுகத்தை அனுபவிக்க முடியல. இப்ப சம்பாதிச்சு அடுத்தவங்க தான் கொடுத்துக்கிற, எல்லாத்தையும் தோத்துட்டு நம்பிக்கை நம்பி மோசம் போயிட்ட. இந்திரன் கட்டது பின்னாலே சந்திரன் கட்டது பின்னால மாதிரி நீங்களும் பின்னால கட்டிட்டீங்க. இப்ப வந்து போனா இதுல விடுதலை ஆக முடியல உங்களால. அதே எண்ணம் தான் வருது. அதாவது வந்து போனா உங்களுக்கு எந்த வகையில திருமணம் ஆகும், திருமணம் ஆகிறது யோசனை பண்றீங்க. அதாவது ஆன்மத்தன்மை குறையினால திருமணம் ஆனா பொண்டாட்டி நிற்குமோ நிற்காதோ, தவறான போய் பார்த்தோமோ முதல்ல நிற்கிறீங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பாய் ஏற்படுமோ ஏற்படாது பயப்படுறீங்க. பொண்ணு எந்த வகையில வந்து கேட்குறீங்க, எந்த திசையில வந்து கேட்குறீங்க. அது இல்லாம இப்ப வந்து போனா ஒருத்தர்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்த மனை கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாத்திட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிறீங்க, பெருசா கொடுக்கல. அதான் இருக்கிற வருமானத்தை கொடுக்குறீங்க. சரி, ஓகே. ரெண்டாவது பாருங்க, மன வாழ்க்கை உங்களுக்கும் அமைய சரியா அமையல, உங்க அண்ணனுக்கும் மன வாழ்க்கை அமையல. அண்ணனுக்கும் மன வாழ்க்கை அமைஞ்சும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. சொல்லுப்பா, நீ சொல்லாம சொல்றப்பா தம்பி. இதுக்குதான் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி, உங்க அறிவு கொண்டே முன்னுக்குற முயற்சி பண்ணி தோத்துருவீங்க. உங்க ஜாதக ரீதிய தசாபுத்தி நடக்குது, எந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைப்பு சரியில்லை. சனி ரா கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் மாதிரி சட்டனுக்குள்ளாக்கி ராசி பண்டு மேஷ ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி துலா விருச்சிக தனுசு மகர கும்ப மீன ராசி 12 ராசியும் சமமா நிறுத்தி 12 அஸ்வினி பரணி கித்திகை ரோகிணி மிருக திருவாதிரை புனபூசம் பூசம் ஆயிலி மகம் பூர உத்திரம் அஸ்த சித்திரை சுவாதி விசாக அனுஷம் கேட்டை மூலம் போட உத்தரம் திருவோணம் அவிட்டம் சதி புற்ற உத்தரவாதி நட்சத்திரம் 27. அந்த நட்சத்திரம் 20 வசிப்படுத்தணும். நவகிரகம் 9 ராசி நட்சத்திரம் 20 வசிப்படுத்தி இறைமறி கட்சி மூலமா பரம்பரை ஜோசியத்து மூலமா நவகிரகத்தை அந்த நவகிரகங்கள் அதாவது வேலை செய்ய முடியாத நவகிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்காத நவகிரகங்கள்
அதாவது துன்பத்தை கொடுக்கிற நவகர்கள், திருமணத்தை தடுப்பு நவகர்கள், புத்திரபாகியத்தை தடுப்பு நவகர்கள், ஆன்மத்தின் குறைபடும் நவகர்கள், அந்த கிரகத்தை, அந்த நவ கிரகத்தை சரி செய்யணும். நான் நவகிரகத்துக்கு யாகம் செய்து யோகத்துடன் ஓமங்கள் செய்து சேமத்துடனும் அந்த நவகிரக பூஜை செய்து அதை இறைமறியாத்தையுமா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணா நீங்க உங்க பிரச்சனையை அனைத்தையும் தீர்வு காணும். அந்த பரம ஜோதி மூலம் தீர்வு காண்றேன். சிவ மகாமந்திரம், நவகிரக மகாமந்திரம், மலையாள மாந்திரிக போதி, கைரேக சாஸ்திரம், விவேக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்டாடும் போன்ற மந்திர ஜோதி நூலை கொண்டு சித்திரவழி இறைப்பரிகாத்து மூலியமா உங்க பிரச்சனைகளை தீர்வு காண்றேன். அதான் என் ஜோசியம். நீங்களும் பார்க்காத ஜோசியத்தை செய்யாத பரியே கிடையாது. எல்லாம் தோத்துட்டீங்க. சொல்லுங்கய்யா. எல்லாமே முடிஞ்சு வச்சுதான் உட்காந்துக்கிறோம். ஒண்ணுமே வழி இல்லாம உட்காந்துக்கிறேன். தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவில் இருக்கிறீங்க சாமி. இன்னைக்கு அப்படித்தான் சாமி உட்காந்துக்கிறேன் நானு. அது மாதிரி முடிவு தயவுசெய்து எடுக்காதீங்க. ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று தான் ஜோதிடமே. அதெல்லாம் செய்யாதீங்க. தற்கொலையா முயற்சி பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுகிறேன். தைரியமா இருங்க. வாழ வைக்கிறேன். நல்ல மன வாழ்க்கை அமைச்சுறேன். நல்ல வேலை அமைச்சுறேன். நல்ல தொழில் அமைச்சுறேன். கையில பணப்பொருள் வராம படுத்துறேன். போதுமா? போதுங்க சார். அதே போதும். 7ஆம் தேதி கோயம்புத்தூர் வாங்க. ஓகே ஓகே. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.